20 வயசு தான் 20 என்ன கையில் எடுத்து இது கந்தேசி பூ ஆகிட்டு ஆ பூசணிக்காய் பாருங்க முட்டி போட்டு முத்தின பூசணிக்காயை ஏற்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சுழியுரம் பகுதியிலே 2 தினங்களுக்கு முன்னர் பராளை முருகன் ஆலயத்துக்கு அண்மித்த பகுதியிலே தோட்ட வழியிலே பூசணிக்காய் ஆய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு இளைஞன் வயது 20 மதிக்கத்தக்க இளைஞனானவர் பூசணிக்காய் ஆய்ந்து கொண்டிருக்கும் போது திடீரென மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகி திடீரென உயிரிழந்திருந்தார். அவர் உயிரிழந்த பகுதி எவ்வாறு இருக்கின்றது? அவர் தோட்டத்திலே மிகுந்த ஆர்வமாக தோட்டத்திலே பணியாற்ற வேலை செய்யக்கூடிய ஒரு இளைஞனாகவும் அந்த ஊர் மக்கள் கூறுகிறார்கள். அத்தோடு அந்த இளைஞன் நல்ல கல்வியிலே சிறந்த ஒரு இளைஞனாகவும் காணப்பட்டிருந்தார். அந்த இளைஞன் தோட்டம் செய்த இடங்கள் மற்றும் அவருடைய தோட்டத்தில் இருக்கின்ற பொருட்கள், விளைநில பயிர்கள் மற்றும் அவருடைய உயிரிழந்த பகுதி எப்படி இருக்கின்றது, அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தொடர்ச்சி அந்த காணொலியை சென்று பார்வையிடுவோம் வருங்கள். சுழிபுரம் பகுதியிலே 20 வயது மதிக்கத்தக்க இளைஞனானவர் தனது தோட்டத்திலே பூசணிக்காய் பறித்து கொண்டிருக்கும் போது திடீரென மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகி தோட்டத்திலே உயிரிழந்திருந்தார். அந்த தோட்டத்தை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போகிறீர்கள். அத்தொடர்ச்சியாக அந்த தோட்டத்தை சென்று பார்வையிடுவோம் வாருங்கள். சுழிபுரம் பகுதியில் இருக்கின்ற அஞ்சல் அலுவலகம் போஸ்ட் ஆஃபீஸை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பகுதியூடாக தான் பராளை வீதி என்று இருக்கின்றது. பராளை வீதி அந்த பகுதிக்குள்ளே நாங்கள் போகணும். அந்த இளைஞன் உயிரிழந்த பகுதிக்கு நாங்கள் தற்போது போய்கொண்டிருக்கிறோம். பராளை வீதி என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இதான் வீதி பாருங்க, பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸுகள். அந்த இடங்களை உங்களுக்கு இன்றைய தினம் சுழிபுரம் பகுதி எப்படி இருக்கின்றது அதையும் உங்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். பராளை வீதி படம் மழை பெஞ்சு கொண்டு இருக்கு, மழை வரப்போது. வயல்வெளிகள் கூடிய கடும் மழை தான் இங்கே பெய்திருக்கிறார். மழை நேரத்திலே மக்கள் வெளியிலே நிற்காமல் பாதுகாப்பான இடங்களிலே இருக்குமாறு கேட்டுக்கொண்டோம். இங்கே வேறு மழையை இதால் போகிறாண்டு தெரியாது, பிடிக்கிறாங்க. கடும் தண்ணியாக கிடக்கு. இங்கெல்லாம் கடும் மழை பெஞ்சிருக்காங்க. பரவாயில்ல, வீதி பூவ வெயிலாக கிடக்கு. கடும் மழை பெஞ்சு இதில் ராஜேஸ்வரி அம்பாள் வீதி. வயல்வெளிக்கு ஒரு பொடியன் செத்தவர் இல்லை, மின்னல் தாக்கி எதுக்கிட்ட போகணும்? போய் அந்த சந்தையை போகிற பாதையில் காட்டுங்க, மத்திய காட்டு சந்தை. என்ன நடந்த அவருக்கு? காணிகள் பூசணிக்காய் அப்படின்னு கேட்கதானே. இரவு நடந்தது. பகல் நைட்டு அன்றைய பகல் 2 மணி கூட. ஓ அப்புறம் 2 மழை பெய்ஞ்சு சில்லர் அடிச்சு இன்னொரு படித்தவங்க தெரியும். படியான கடும் மழை தானே எல்லா இடமும். அப்போ இவரே என்ன பூசணிக்காய் பிடுங்க போனது? பேப்பர் 2 மணிக்கு வந்து பூசணிக்காய் என்ன பிடுங்க போய்க்க காணிக்கு அடித்தது. சரியாக நின்றதில் கடும் ஆக்கள் பிடிச்சி தூக்கி வந்தது. கொண்டு போ அதுலேயே ஆள் சரியோ. இந்த மின்னல் அடித்தா ஆள் தப்புங்க. அதான் அதான் இதே அடிச்சு நெஞ்சில் அடிச்சதா ஆளின் உடலெல்லாம் எரிஞ்சிருக்கோம். மையம் குழந்தாச்சா நாளை தான் எடுக்க போயிட்டேன். அப்புறம் எத்தனை வயசாக இருக்கு? எத்தனை வயசாக இருக்கு? 20 வயசு. 20 கையில் எடுத்து கந்தேசி பூ ஆகிட்டு. பாவம் என்ன.
நல்லபடியாக இப்படி தோட்ட வேலையில் இப்படி செய்கிற படிகளுக்கு நல்ல செய்கிற படிகளுக்கு இப்படி நடக்க எல்லா மக்களும் இடங்கள் தெரிவிப்பினும் எவ்வளோ படிகளெல்லாம் சில தப்பான வழிகளில் போய் இவ நல்ல கவனம் செய்து படித்து கவனம் செய்து தான் பண்ணணும். நல்லபடியாக செய்ய நீங்கள் அவன் அது தெரியும் எனக்கு. தெரியும் வேறு போய் வரைக்கும் காண்றேன் நான். அப்போ நான் பார்ப்பேன் அந்த அதாவது இப்படி நேராக போக வயல்வெளிக்கே இருக்கேண்ணே. கோயில் பரவாயில்ல மிருகம் கோயில் தெரியுமே, இதால் போகணுமே. அதால் வயல்வெளி போகிறது. ஓ அந்த வயல்வெளியை பார்க்குறதுக்கு அந்த கோயிலடி போனால் தெரியும். கோயிலடி அப்படி நேராக போக சரியாண்ணே. கோயிலடி 2 கோயில் முருகன் பிள்ளையாது இருந்து பாருங்க. நான் இங்கே யாழ்ப்பாணத்தில் அந்த பாரு. அது சரி ஐயா, சரி நன்றி என்ன ஐயா, நன்றி நன்றி. ஓகே. பரவாயில்ல முருகன் கோயிலுக்கு அண்மித்த பகுதியில் ஆனால் அவர் உயிரிழந்த தோட்டத்தில் பூசணிக்காய் பிடுங்கி கொண்டிருந்தவராம். பூசணிக்காய் பிடுங்கி கொண்டிருக்கும் போது தந்தையார் நின்றவராம். நிற்கும் போது தானே அந்த சம்பவம் நடந்தது. அது வயல்வெளி பிரதேசம் தான், வயல்வெளி தரம். இந்த பகுதியில் ஒரு உயிரானது பறி போயிருக்கின்றது. பறி போன இடங்களை பார்க்குறீங்க. மழையுடன் கூடிய காலநிலை தான் தற்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கால குளங்கள், எள்ளு வயல் குளங்கள் எல்லாம் இருக்குது. வயல்வெளி தான். இந்த பகுதிக்கு அண்மித்த பகுதியெலாம் இந்த இளைஞன் உயிரிழந்திருக்கிறார். இந்த கோயிலை பார்க்குறீங்க. பராளை முருகன் கோயில் எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்கின்றதா. கோயில் வீதிகள், வீதிக்கு செல்கின்ற பாதையை பார்க்குறீங்க. இந்த குளங்கள், வெள்ளெல்லாம் போட்டிருக்கணும். இங்கே பாருங்க, குளத்தை பாருங்க, இப்படி பெரிய ஒரு குளம் ஒன்று இருக்குன்னது. பார்த்தீங்கன்னா பராளை முருகன் கோயில், பிள்ளையார் கோயில் எல்லாம் இருக்கின்ற பகுதி. இந்த பகுதியில் எதிர்வருகின்ற புதன்கிழமை இந்த ஆலயத்திலே கொடியேற்ற நிகழ்வானது இடம்பெற காத்திருக்கின்றது. வருகின்ற உறவுகள் இந்த ஆலயத்துக்கு வருகை தர முடியும். பராளை முருகன் கோயிலுக்கு செல்கின்ற பாதை பார்க்குறீங்கள். குளம், பெரிய ஒரு குளம் மட்டும் இருக்குது பாருங்க. இதில் எல்லாம் மீன் பிடிக்கலாம் எப்படி சட்டப்பட்டுக்கிட்டாங்க பாருங்க. நல்ல ஒரு வயல்வெளி பகுதியெலாம் இந்த ஆலயமானது அமைய பெற்றிருக்கின்றது. இந்த பகுதியில் நகர் அந்த இளைஞன் உயிரிழந்த பகுதிக்கு நாங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கிறோம். எல்லாம் பனை மரங்கள், வயல்வெளி. பராளை 50 கட்டும் மழை அஞ்சா பெஞ்சிருக்கு பாருங்க. இந்த எல்லா இடம் தண்ணி நிற்கிது. பராளை 50 முருகன் கோவில். பராளை 50 சுழிபுரம் பராளை 50 முருகன் ஆலயத்திற்கு பார்க்குறீங்க. பிள்ளையாரும் முருகனும் பக்கத்தில் இருக்கணும் பாருங்க. பிள்ளையார் மற்ற முருகன் ஆலயம் 2 ஆலயம் இந்த பக்கத்தில் இருக்கின்றது. எதிர்வருகின்ற புதன்கிழமை இந்த ஆலயத்திலே கொடியேற்ற நிகழ்வானது இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த கொடியேற்ற நிகழ்விலே அந்த கொடியேற்ற நிகழ்வை பார்க்க வேண்டிய ஒரு இளைஞன், நல்ல ஒரு இளைஞன் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கின்றார். பராளை விநாயகர் ஆலயம், ஆலயத்தை பார்க்குறேன். இந்த ஆலயத்துக்கு இதெல்லாம் இப்படி போய் இந்த இளைஞன் உயிரிழந்த பகுதிக்கு நான் போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பராளை விநாயகர் ஆலயம் இருக்குது. பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் ஒன்று இருக்கின்றது. அந்த காணொளிகளை நான் அடுத்த காணொலியை பதிவிடுறேன். கோவிலுடைய வரலாறுகளை. இந்த இதில் கேணிகள் இருக்கின்றது. இந்த அளவுக்கு கோயிலுக்கு
செல்கின்ற பாதை. இது முருகன் கோயில் நினைக்கிறேன், இல்லை அன்னதான மடமோ தெரியல. பழைய கால இடங்கள் தான் அப்படி தற்போதும் அதை பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். கோயில் திருவிழா நடக்க போது பாருங்க. பராளை முருகன் ஆலயம் எதிர்வரும் புதன்கிழமை கொடியேற இருக்கின்றது. முருகன் ஆலயத்தை பார்க்குறீங்க. முருகன் ஆலயத்துக்கு இந்த பகுதியில் சூழியூரான் புரை சூடிக்கும் மனுஷன் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வயல்வெளி பகுதியில் தான் இளைஞன் உயிரிழந்திருக்கின்றார். அவர் உயிரிழந்த பகுதி பூரம் வயல்வெளிகள் நிரம்பிய பகுதியால் தான் இருக்கின்றது. இதில் பார்த்திங்கன்னா வாழை தோட்டங்கள் இருக்குது. வாழை கிணற்றுடன் வாழைகள். இதில் பார்த்திங்கன்னா தோட்டங்கள் தான் எல்லா இடமும். இந்த பகுதிக்கு அம்மித்த பகுதியில் தோட்டம் செய்யும்போது இதில் பார்த்தீங்கன்னா கத்தரிகள் எல்லாம் நட்டிருக்கிறேன். அண்ணா இதில் அந்த பெடியன இந்த இடி மின்னல் மின்னல் பட்டு செத்த அந்த அந்த கத்த வாழையோ பூ இளைஞன் உயிரிழந்த பகுதிக்கு அண்மித்த வந்திருக்கிறாங்க. இதில் தோட்டங்கள் எல்லாம் செய்யணும். இந்த இடத்துல கூடுதலாக கத்தரி, பூசணி, மிளகாய் போன்ற தோட்டங்கள் எல்லாம் செய்யணும். தற்போது அந்த இருட்டு தான் அடிச்சு கொண்டு இருக்குது. மழை அந்த படியன் உயிரிழந்த இடத்துக்கு போகிறோம். இந்த இடமாண்டு போய் பார்ப்போம். அந்த இளைஞன் உயிரிழந்த பகுதிக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வெள்ளுகள் எல்லாம் சணல் எல்லாம் போட்டிருக்கிறோம். இந்த இடமெல்லாம் அந்த இளைஞன் உயிரிழந்த நிகழ்வுகள் இடம்பெற்ற போது அதிக அளவிலான மக்கள் இந்த பகுதியூடாக சென்றிருப்பார்கள். இளைஞன் உயிரிழந்த பகுதி அண்மித்த பகுதியில் கட்டும் மழை பெய்த வெள்ளத்தை பார்க்குறீங்க. அதோடு இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டங்கள் நிரம்பிய பகுதிகளாக இந்த இடத்துல காணப்படுகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா கரிமிளகாய் எல்லாம் தோட்டம் எல்லாம் செய்கிறார்கள். பூசணி காய் ஆயும்போது தானே அவர் உயிரிழந்திருந்தார். இதில் கரிமிளகாய் தோட்டங்கள் எல்லாம் இருக்கின்றது. கரிமிளகாய் வருகின்ற காய்த்து குலுங்குகின்றது கரிமிளகாய். அந்த இளைஞனுடைய தோட்டங்களோ தெரியல. நல்ல எல்லாம் செழிப்பாக எல்லா இடம் பாருங்க. மஞ்சளாக எல்லாம் எல்லா இடம் நல்ல கரிமிளகாய் காய்ச்சி இருக்குது. எல்லா இடம் நல்ல கரிமிளகாய் காய்ச்சி இருக்கின்றது.
இந்த கறிமிளகாய் எல்லா இடமும் கறிமிளகாய் தான் பாருங்க. நல்லா காய்ச்சி இருக்குது. இந்த இடத்துல நான் இளைஞன் பூசணிக்காய் ஆய வந்தவரான். இதில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் தோட்டம் இருக்கின்றது. இந்த இடத்துல தான் அவர் பூசணிக்காய் ஏற்றும் போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றது. விவசாயிகள்லாம் அப்படி இதில் ஏற்றும் போது பூசணிக்காய் எடுக்கும் போதுதான் இந்த இளைஞன் வெடி மின்னல் தாக்குதல் இலக்கானதாக கூறுகிறார்கள். மலைகளே பூசணிக்காய் டிரைவர் எடுக்கும் போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறுகிறார்கள். போய் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு கத்தரி தோட்டம் தான். இளைஞனுடைய தோட்டமோ தெரியல. ஆனால் நல்ல கத்தரிக்காய் எல்லாம் இருக்கு, காய்ச்சிருக்கு, பிஞ்சு எல்லாம் பிடிச்சிருக்காங்க. நல்ல தோட்டத்தில் அதிக அக்கறையுடன் நடுகளும் தோட்டத்தில் அனுப்பிறான். அதாவது தோட்டம் தனியாகவும் செய்கிறதாம். தந்தையார் இணைந்து செய்கிற இல்லை தனியாகவும் தான் தோட்டம் செய்கிறதாம். கத்தரிக்காய் வேறு இளைஞன் தனியாக தோட்டத்திலே மிகுந்த கஷ்டப்பட்டு பிழைக்கக்கூடிய ஒரு இளைஞன் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்கிறார். பரிதாபத்துக்குள்ளான ஒரு நிகழ்வாகவே நாங்கள் கருதுகின்றோம். நல்ல தோட்டத்தோடு இப்படி கஷ்டப்பட்டு பிழைக்கக்கூடிய இப்படி இளைஞர்கள் எல்லாம் இறந்தால் அது அந்த பகுதி மக்களுக்கே ஒரு இந்த சோகத்தில் ஆழ்த்தும். குடும்பமே ஒரு சோகத்தில் இருப்பார்கள். தோட்டங்களை பாருங்க. இந்த இடங்களெல்லாம் இளைஞனுடைய தோட்டங்களாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பூசணி தோட்டத்தை பார்க்குறீங்க. அதோடிஞ்சால இதில் பூசணிக்காய் காய்ச்சிருந்தது. இதையும் எடுக்கும்போது தான் இந்த பூசணியோ அந்த பூசணியோ தெரியலை. இதிலும் பூசணிக்காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த பூசணிக்காய் தான் எடுக்கிறதுக்கு வந்த தெரியலை. இந்த இதில் எடுக்கும்போது தானே வேறு சம்பவம் நடைபெற்றதாக கூறுகிறார், உயிரிழந்திருக்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம் இதில் கருங்கல்லாம் அந்த கிணறை செய்திருக்கிறாங்க. கருங்கல்லாம் அந்த அரிக்காம பாதுகாப்பான முறைகளில் இந்த கிணறு செய்திருக்கணும் பாருங்க. கிணறு பார்க்குறீங்க. மீன்கள்லாம் ஓடி திரியிருந்தது. கருங்கல்லாம் காட்டிலாம் நல்ல தண்ணி பண்ணிக்குது. வாழைக்குலையெல்லாம் போட்டு நல்ல காத்தடிக்குது. இதில் தான் இளைஞன் பூசணிக்கு ஆயும் போது உயிரிழந்ததாக கூறியிருக்கிறார்கள். எப்படி இடங்கள் பெறும் வெடிமின்னல் தாக்குதலால் உயிரிழந்த மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் தோட்டத்திலே மிகவும் பாடுபடக்கூடிய ஒரு இளைஞனாக இருந்த அந்த இளைஞன் திடீரென மின்னல் தாக்குதலால் உயிரிழந்திருக்கின்றார். அவர் செய்த தோட்டத்தை தான் இன்றைய காணொலியிலே நான் தற்போது காட்டிக்கொண்டிருக்கிறேன். பாருங்க, இதில் பூசணிக்காய், இந்த பூசணிக்காயெல்லாம் அவர் ஆயிரத்துக்காண்டி வந்த இடத்துல தான் உயிரிழந்திருக்கிறார். பாருங்க, பூசணிக்காயெல்லாம் காய்ச்சி குழுங்குது. ஆனால் இளைஞன் தான் இந்த இடத்துல இல்லை. இந்த சோகமான சம்பவமாக காணப்படுகின்றது. இதெல்லாம் இளைஞனுடைய தோட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படி பச்சை மிளகாயெல்லாம் காய்த்து குழுங்குறது பாருங்க. இளைஞனுடைய தோட்டத்திலே காய்த்து குழுங்கும் பச்சை மிளகாய் தோட்டங்களை பாருங்க. பச்சை மிளகாய் தோட்டம். அங்காலேயும் ஒரு பச்சை மிளகாய் தோட்டங்கள் இருக்கின்றது. தோட்டத்திலே பாடுபட்டு உழைத்த ஒரு இளைஞன் இவ்வாறு ஒரு இழப்பானது எல்லோருக்கும் மிகுந்த கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இஞ்சால பச்சை மிளகாய் இந்த இளைஞனுடைய தோட்டமோ வெளியில் என்ன மாதிரி காய்ச்சிருக்குன்னு பாருங்க. இந்த பச்சை மிளகாய் குள்ளுங்குது பாருங்க. இளைஞன் உயிரிழந்த பகுதியிலே காணப்படுகின்ற தோட்டத்திலே காய்த்து குழுங்கும் பச்சை மிளகாய் பார்க்குறீங்க. காய்த்து குழு எல்லாம் புடுங்கக்கூடிய பருவத்திலாம் இருக்கு. நிறம் தெரியாமல் காய்ச்சிருக்கு பாருங்க. வெள்ளாடா நல்ல காய். அப்படி இல்லாடாமல் நல்ல காயல் காய்ச்சிருக்குது பாருங்க. எப்படி பச்சை மிளகாய் காய்த்து குழுங்குகிறது. அவ்வாறு இல்லாடாமல் நல்ல பச்சை மிளகாய் காய்ச்சி குழுங்குது பாருங்க. பச்சை மிளகாய் தோட்டத்தை பார்த்திருப்பீர்கள். அத்தோடு ஜாலயம் தோட்டங்கள் இருக்குது. அத்தோடு இதுதான் முருகன் கோயில், பராளை முருகன் கோயிலை பார்க்குறீங்க. பக்கத்தில் பராளை விநாயகரும் முருகன் கோயிலும் பக்கத்தில் இருக்கு. அப்படி பிரசித்தி பெற்ற ஆலயத்திலே இளைஞர் உயிரிழந்திருக்கின்றார். உறவுகளே, கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் சுழிபுரம் பராளை விநாயகர் முருகன் ஆலயத்திற்கு அண்மித்த பகுதியிலே தோட்ட வழியிலே பூசணிக்காய் ஆய்ந்து தந்தையும் மகனும் ஆய்ந்து கொண்டிருக்கும் போது மகன் மீது மின்னலானது தாக்கப்பட்டு அவர் உயிரிழந்திருந்தார். அந்த உயிரிழந்த பகுதியிலே தான் நாங்கள் தற்போது நிற்கிறோம். அவர் உயிரிழந்த இடத்தில பூசணிக்காய் ஆய்ந்த இடத்தில தான் நிற்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல தான் அவர் பூசணிக்காய் ஆய்ந்திருக்கிறார். இந்த பூசணிக்காய் தான் ஆய்ஞ்சு கொண்டிருந்திருக்கிறார். பாருங்க, இந்த பூசணிக்காய் தான் ஆய்ஞ்சவர். ஆய்ந்து இதில் மழையாண்டு சொன்னோடனே என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு இவர் இதை அந்த பூசணிக்காயில் உருவாக்கில் போட்டுக்கொண்டு லேமஸில் ஏற்றினவராம். ஏற்றும் போது தந்தையாரும் பக்கத்தில் நின்றவராம். அவர் இந்த கடும் மலைக்குள்ள தான் இந்த பூசணிக்காய் ஏற்றிருக்கிறார். ஏற்றும் போது தான் இந்த நிகழ்வானது இடம்பெற்றிருக்கிறது. இந்த பூசணிக்காய் வேற முத்தின பூசணிக்காயை ஏற்றி வீட்டை கொண்டு போகிறதுக்காண்டி ஆய்ந்து உரவேக்கில் போட்டு லேம்பஸில் ஏற்றி கொண்டிருக்கும் போது தான் இந்த மின்னல் தாக்கி இளைஞன் உயிரிழந்திருக்கிறார். மிகுந்த ஒரு சோகமான சம்பவமாக இந்த சுழிபுரம் பகுதியிலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு இளைஞன் இவ்வாறு உயிரிழந்திருப்பது மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. 20 வயது நிரம்பிய ஒரு தோட்டத்திலே கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு இளைஞன் இந்த கிராமத்திலே மக்களிடம் கேட்கும்போதும் கூறுகிறார்கள், ஒரு சிறந்த ஒரு இளைஞன், நல்ல ஒரு படித்து எக்ஸாம் எழுதி இருக்கிறாராம். அப்படி நல்ல தோட்டத்திலேயே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு இளைஞன் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறது. அந்த இளைஞர் இந்த ஊரையே இந்த குடும்பத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. எதிர்வருகின்ற புதன்கிழமை இந்த பராளை முருகன் ஆலயத்திலே கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற போகுது. வருகின்ற புதன்கிழமை இந்த முருகன் கோயிலே பராளை முருகன் ஆலயத்திலே கொடியேற்ற நிகழ்வு இடம்பெறுகின்ற இன்னும் 2 தினங்களுக்கு கழித்து கொடியேற்ற நடைபெற போது. ஆனால் இந்த இடத்திலே இந்த கோயிலுக்காண்டி தொடர்ச்சியாக கோயிலே நல்ல ஆர்வமாக பங்கு பெற்றக்கூடிய ஒரு இளைஞனாம் உயிரிழந்திருக்கிற இந்த பூசணிக்காய் ஆயும் போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. மிகுந்த இந்த இடத்தை சோகத்தில் ஆற்றியிருக்கிறது. அந்த இடத்தை தான் இந்த காணொலியில் உங்களை தொடர்ச்சியாக இப்போ பார்த்திருப்பீங்கள். பேக்கில் ஏற்றி கொண்டிருந்து பிற நினைக்கிறேன்
பாலியில் பூசணிக்கு ஏற்றின பகுதிகள் தோட்டங்கள் பாருங்கள் எல்லாம் ரைக்கிற இதில் உரவேக்கில் பூசணிக்கு எடுத்து கொண்டிருக்கும் போது தான் எல்லாம் நடந்தது பாருங்கள். எல்லாம் கிழிஞ்சு போயிருக்குது பூசணிக்கு ஏற்றின உரவேக்குகள். இதில் கடும் மழை தான் பெஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இதில் குளம் மாரி கிடக்கு பாருங்கள் இடம். கடும் மழையும் மத்தியில் தான் இளைஞன் இந்த கடும் மழை என்றோடனே என்ன செய்தாண்டா இந்த பூசணிக்கு எடுக்கிறது கூடி அழுகா போதண்டு பூசணிக்கு அழுகா போதன்று ஓடி வந்துட்டு பூசணிக்கு எடுக்கும்போது தான் கடும் மழை இமிடி முழக்கத்திலே தான் இந்த இளைஞன் உயிரிழந்திருக்கிறார். மாறி போன்று தான் தற்போது மழை பெஞ்சிருக்கு இந்த பகுதியில் வரும்போது. எல்லாத்திலையுமே ஆர்வமான படிக்க நாம் நல்ல ஆர்வம் உள்ள படிக்கன் திடீரென இப்படி இழந்தது பாரிய ஒரு இழப்பேன. அவர் தோட்டத்தில் நடுவில் மீனாக்கட்டு தோட்டங்கள் செய்கிறவரோ? தோட்டத்தில் அவர் தோட்டங்கள் செய்கிறாரோ? வியாபாரம் செய்கிறார். 20 வயசு என்ன? இப்போ எல்லாரோட நல்ல மாதிரி புழங்கு வரும். புழங்கு வரும். ஆனால் இப்படி திடீரென செத்தது எல்லாரும் பாரிய இழப்பா. நீங்கள் போய் பார்த்தனீங்களா அந்த இடத்துல? அவர் இறந்த இடத்துல எப்படி இருந்தவர்? அப்படியே விழுந்து அப்படியே நட்டு இருந்ததான். அவர் அப்போ உயிர்கள் இருந்ததோ? அப்போ உயிர் வந்தது ஆள் போட்டு விட்டு நான் முன்ன அடிச்சு வந்தேன். சரி ஆள் ஆள் விழுந்துட்டு அப்படி. தகப்பனாக்கள் பக்கத்தில் நின்றவே. சரி ஏனையா ஓகே. இதில் பார்த்தீங்களா ஒரு அண்ணர்கள் நாங்கள் வீடியோ எடுக்க வந்த இடத்துல எங்களுக்கு நொங்குகள் தந்திருக்கணும். இனி வெட்டி குடிக்க போகிறோம் பாருங்க. நொங்கு பாருங்க. இப்போ யாழ்ப்பாணத்தில் வெயில் அடிச்சா இப்போ மழை பெஞ்சிருக்குது. அப்போ நொங்கு வெட்டினவர் அப்படியே நான் தந்தவர் பாருங்க. இதெல்லாம் வெட்டினவர் இந்த குப்பத்தடியெல்லாம் வெட்டி தந்தவர். இப்போ கொண்டே குடிக்க போகிறோம் பாருங்க. நல்ல நொங்கு பாருங்க, பெரிய நொங்கு. இளைஞன் உயிரிழந்த பகுதியில் நாங்கள் பார்வையிட்டு தற்போது அவருடைய வீடு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடங்கள் பாருங்க இப்படி இருக்கின்றது. இந்த அஞ்சாலையெல்லாம் தோட்ட பகுதிகள் நிறைந்த ஒரு இடமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதால் அந்த முருகன் ஆலயத்துக்கு முருகனும் பிள்ளையாரும் ஒரே இடத்திலே இருக்கிறார்கள். இதால் போனால் பிள்ளையார் கோயில் முருகன் கோயிலுக்கு போகலாம். இப்படி போனால் அந்த இளைஞனுடைய இல்லம் நோக்கி போகுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர் விளையாட்டு முற்றம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. இதில் சிறுவர்கள் படிக்கிறதுக்காண்டி ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் பாருங்க. இதில் ஒரு வயல்வெளிகள் கோயில் எல்லாம் இருக்குது பாருங்க. ஆறுமுகம் பாடசாலை வீதியா. இதில் ஒரு கண்ணகி அம்மன் கோயில் கிடக்கு. இங்கே சுழிபுரம் வடக்கு ஆறுமுக வித்தியாலயம் பாருங்க. ஆறுமுக வித்தியாலயம் இங்கெல்லாம் கூட வயல்வெளிகள் நிரம்பிய ஒரு பகுதியாக இப்படி நேர போக சத்தியக்காட்டு சந்தை போகுதாம் இந்த வீதி அப்படியே நாங்கள் நேரடியாக அப்படியே இளைஞனை உயிரிழந்த பகுதியை பார்த்துட்டு அப்படியே தொடர்ச்சியாக போகிறோம். அப்படியே இடங்களை உங்களுக்கு அப்படி இருக்குதான்னு சொல்லி பாருங்க. ஜம்புக்காயெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இளைஞன் போகிற பாதையில் இவ்வளோ ஜம்புக்காய் வேறுங்க காய்ச்சி இருக்குது. இவ்வளோயாக காய்ச்சி இருக்குது பாருங்க ஜம்புக்காய். காய்ச்சிருக்கேன் நல்ல காய விடாது எல்லாரும். இது வரும் ஜம்புக்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கேன். ஜம்புக்காய்
இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெனைகள் தான் கூடுதலாக இருக்குது இந்த பகுதியில். இந்த நேராக போக அப்படியே சத்தியக்காட்டு சந்தைக்கு போகுதாம் இந்த ரோட்டு. வீடுகளை பாருங்க. உப அஞ்சல் அலுவலகம் சுழிவிரம் கிழக்கு. இப்படி போக இது கோயில் ஒன்று வருது. ஆனால் நேராக போக சத்தியாக்காட்டு சந்தை போகுது. சரி சரிங்க. அப்படியே நேராக போக சத்தியாக்காட்டு சந்தை போகுது. இல்லை ஒரு கோயில் ஒன்று வருவா. இதில் பார்த்தீங்க சொன்னால் ஒரு பழைய கால முறைப்படி பாருங்க அந்த வைக்கல் பட்டரை போட்டிருக்கணும் பாருங்க. அந்த வைக்கல் பட்டரை இப்படி வடி போட்டிருக்கணும் அப்படி பாருங்க. மாடு வளர்க்கினம் போலோட இருக்கிறது. இந்த பூக்கள் நிறைந்த ஒரு இடமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெஞ்சாலும் கொஞ்சம் மழை தான் பெஞ்சு கொண்டிருக்குது. நேர போகிறது தான் காளி வீதி. இந்த இடமெல்லாம் அந்த படியே நல்லா சுற்றி திரிந்த இடங்களாக இருக்குமான்னு நினைக்கிறேன். கடை ஒன்று வருது. இதில் வேறு பள்ளிகள். கண்ணைகள்லாம் கூடுதலாக இருக்குது. இடங்களெல்லாம் கண்ணைகள் நிரம்பிய பகுதிகளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இளைஞன் உயிரிழந்த வீட்டை பார்க்குறீங்க பாருங்க. அந்த இடத்துல ஆக்கள் எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் அந்த இளைஞன் உயிரிழந்த இடம் வீடு பாருங்க. இளைஞன் உயிரிழந்த இல்லத்தை நீங்கள் தற்போது பார்வையிட்டிருப்பீர்கள். அதனை கடந்து நாங்கள் தற்போது இப்படி நேர போக சத்தியக்காட்டு சந்தை போகுது. இளைஞனும் அந்த உயிரிழந்த பகுதி வீதி அவர்களுடைய வீட்டுக்கு கிட்டத்தான் ரோட்டுக்கரையோட அந்த வீடும் உயிரிழந்த பகுதியானது அந்த வயல்வெளிக்காக நடக்குது. இது சத்தியக்காட்டு சந்தை பாருங்க. சந்தையை உங்களை அப்படி காட்டும் பாருங்க. இப்படி கொண்டு தான் சத்தியக்காட்டு சந்தை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. வடிகாமம் மேற்கு. இதுதான் சத்தியக்காட்டு சந்தை. பெருச்சந்தை சத்தியவாடை. சத்தியக்காட்டு சந்தை.